என்னடா அடிக்கடி இந்த சேனலில் வந்து திருப்பி திருப்பி டாக்டிக் அனாலிசிஸே பண்ணிகிட்டு இருக்கிறியேடா, உனக்கே போர் அடிக்கலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எனக்கும் போர் அடிச்சது தான். அதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஸ்டோரி நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம பிரீமியர் லீக்ல இப்போ அடிக்கடி வந்து இதை பற்றி பார்க்குறோம். அந்த ஸ்பெண்டிங் ரூல்ஸு, பிஎஸ்ஆர்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஹேவியர் டெபாஸ்ங்கிறவர் வந்து லாலிகால ஒரு மிகப்பெரிய சூனியவாதி. அவர் வந்து இந்த கிளப்ஸை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு. பார்சலோனா மேலே ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு. ரீசெண்டாக எந்த பிளேயர்ஸையுமே ரிஜிஸ்டர் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு. அவர் பாசாக்கு எதிர்த்து இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் முன்னாடி பார்த்ததே இல்லை. இவர் வேணும்னே பாசாக்கு எதிர்த்தே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சாதான் வந்து நீங்கள் அதை பற்றின ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சு ஓ பரவாயில்லையே இவ்வளோ பண்ணியிருக்காரு போலையே அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏற்கனவே இந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி இருக்க கண்டென்ட்டுக்கெலாம் கொடுத்த ஒரு சப்போர்ட்டுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னு அப்படின்றத பார்ப்போம். சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து லாலிகாவோடைய ஸ்பெண்டிங் ரூல்ஸ்னால் என்ன, ஹேவியர் டெபாஸ் வந்து என்னத்தை மாற்றினாரு அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மெயினான விஷயம் வந்து இப்போ ஜூன் ஒரு 2013 டைம் ஆகுது. பார்சலோனா தான் வந்து அந்த லீகை வந்து 15 பாயிண்ட் கேப்பில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து அப்போ தான் அது ஓப்பன் ஆகுது. ஜூன் 2013 வந்து யூஸ் ஆகுது. எல்லாத்தையும் போல் எப்பவும் போல் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஸ்பானிஷ் ஃபுட்பாலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்குது. அண்டு அப்போ எந்த நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனை கேட்டிங்கனாலும் அந்த 2009 to 2014 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஈரா ஸ்பானிஷ் ஃபுட்பாலுக்கு. ஏன்னா கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தாங்க. பிரீமியர் லீகில் தான் அவ்வளோ ஃபாலோ பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் சர் அலெக்ஸ் ஃபர்குசன், மான்செஸ்டர் யுனைடெட் மட்டும்தான் வந்து பிரீமியர் லீக்லேயே பார்த்தாங்க. மற்ற எந்த கிளப்பையுமே எவனும் பொருட்டாக கூட மதிக்க தேவையில்லை. அந்த 2013 தான் வந்து மான்செஸ்டர் சிட்டியும் ஜெயிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் பிரீமியர் லீகை ஜெயிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸில் போய் கடைசியில் ஜெயிப்பாங்க அந்த சீசன். அகுவேரோ அப்படிம்பாங்க, த ப்ளூ மூன் ஹேஸ் ரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்து சர் அலெக்ஸ் தான் ஃபுல் டாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஸ்பானிஷ் ஃபுட்பால் தான் பார்த்தாங்க. ஏன்னா சொல்லவே வேணாம், மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ரைவல்ரி, மொரினியோ வர்சஸ் பெப் குவார்டியோலா எல்லாமே அங்கே தான் போய்கிட்டு இருந்துச்சா. ஸோ பயங்கர கிரேஸியாக எல்லாருமே ஸ்பானிஷ் ஃபுட்பாலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அப்போ ரியல் மேட்ரிட், பார்சலோனா தான் வந்து டாப் 2 ஸ்போர்ட்டிங் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டாகவே இருந்தாங்க. அவங்களோட ரெவென்யூலாம் வந்து கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டு இருந்துச்சு அந்த வருஷத்தில். அந்த இயர் ஆன் இயர் அது ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. மெஸ்ஸி ரொனால்டோட ரைவல்ரி அதில் இருந்துச்சு. எல்லாம் ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட வாவ் வேறு லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எல் கிளாசிக்கோ கேம்ஸாக இருக்கட்டும், அந்த கப்பு ஃபைனல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வெறிகுண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு லெவல்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அந்த லாலிகா கேம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து ஸ்பெயினை தவிர வேறு இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணதில் வந்து மோஸ்ட்டாக ஒன்றா ரியல் மேட்ரிட் மேட்சஸை போடுவாங்க, இல்லைன்னா பார்சலோனா மேட்சஸை போடுவாங்க. அந்த காலத்தில் வேறு எந்த டீமை பற்றி 4 பேத்துக்கு தெரிய கூட தெரியாது. அதனால் வந்து இதெல்லாம் போச்சுன்னா ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி கூட இந்த 2 கிளப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது, லீகுமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டாங்க. ஓ இப்படி தான் போல், இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது, ஸ்பானிஷ் ஃபுட்பால் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம உள்ளே இறங்கி கரெக்டாக பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த டாமினேஷன் ஆஃப் த பிக் கிளப்ஸ், இந்த ரியல் மேட்ரிட், பார்சலோனா மாதிரி இருக்கிற கிளப்பெல்லாம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணனால சின்ன கிளப்பெல்லாம் எவ்வளோ அடி வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நம்ம அடிக்கடி இப்போ சொல்கிறோம்ல, லாலிகாவில் வந்துட்டு 2 கிளப் தான், மிஞ்சி போனால் அத்லெட்டிகோ மேட்ரிட் 3 பேர் இருப்பாங்க, மற்றவங்க எல்லா டீமையுமே ஈஸியாக அந்த 3 டீம் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஆப்வியஸ்லி இந்த மெஸ்ஸி ரொனால்டோ ரைவல்ரியிலேருந்து தான் வந்து இந்த 2 டீம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஐ மீன் நாட் டு ஃபர்கெட் புஸ்கெட்ஸ், ஜாவி, மற்றவங்க எல்லாருமே, இனியஸ்டா, இவங்க எல்லாமே இருந்தாங்க பார்சலோனாவில். அதே மாதிரி ரியல் மேட்ரிட்லேயும் வேறு லெவல் டாப் லெவல் டீம்ஸ், ஓசில், ரொனால்டோ, இவங்க எல்லாருமே, இவன் ஹிக்வைனில் ஒரு காலத்தில் இருந்தான். ஹிக்வைனாக இருக்கட்டும், இப்போ வந்து பென்ஜமாவாக இருந்ததாக இருக்கட்டும், கேரத் பேலாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வேறு லெவல் ஸ்டார் பிளேயர்ஸாகவும் வந்து ரியல் மேட்ரிட்லேயும் இருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ அந்த 2013 வந்து ஹேவியர் டெபாஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் லாலிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் அந்த வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ, சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஏப்ரல் 2013 தான் வந்து அப்பாயிண்டே பண்ணுறாங்க. அந்த அப்பாயின்ட் பண்ணும்போது வந்து பார்க்குறாராமா, என்னடா இத்தானா பிரச்சனை இருக்குது இங்கே, நான் என்னமோ ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் வந்தனேடா, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ அதில் மெயின் இஷ்யூ என்னென்னா,
ரியல் மேட்ரிடும் பார்சலோனாவை தவிர வந்து இருக்கிற எல்லா கிளப்புக்குமே வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்ட் கிட்ட லோன் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லோன் வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிளப்பு எதையுமே வந்து இந்த டேக்ஸ் வருஷம் டேக்ஸ் கவர்மெண்ட் போடுவாங்கள்ல, எதையுமே அவங்களால கட்டவே முடியலையாமா. அந்த மாதிரி வந்து மற்ற எல்லா கிளப்ஸும் மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃபுட்பால் கிளப் வந்து நிறைய டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்குது, இதுக்கு ஸ்டேடியமுக்கு, ட்ரைனிங் கிரவுண்டுக்கு, பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீலெல்லாம் வந்து இந்த டியூட்டி டேக்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்திருக்கு ஸ்பெயினில் 2013 2017 வரைக்கும். ஏன்னு பார்த்தா இந்த 2013 வரைக்கும் எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டமை. எவனுமே வந்து டேக்ஸ் கட்டலை, இந்த கிரவுண்டுக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், பிளேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் போட்டாங்களா அந்த டேக்ஸ் கட்டலை, எதையுமே ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டு கட்டலை. ஸோ 2013 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் பிளேயர்ஸ் ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார் எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு இமேஜஸ்லாம் பாருங்கள். கோர்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக ஃபைன்லாம் போட்டாங்க. ஆஃப் ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி டேக்ஸை எப்படியெல்லாம் அவாய்டு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணதுக்காக எல்லாத்தையும் கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாங்க இந்த வந்து ஒரு 4-5 வருஷத்தில் வந்து. அதே மாதிரி லாலிகா கிளப்ஸ் வந்து 650 மில்லியன் யூரோஸ் வந்துட்டு டேக்ஸில் என்ன கட்டாமல் வச்சுருந்தாங்க ஸ்பானிஷோட கவர்மெண்ட்டுக்கு ஏப்ரல் 2013. அண்ட் another 700 மில்லியன் யூரோஸ் வந்து ஸ்பானிஷோடைய சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சோஷியல் செக்யூரிட்டினா எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம இந்தியா நாட்டை தவிர மற்ற எல்லா நாட்டிலையுமே இருக்குது. இது எப்படின்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து அந்த கவர்மெண்ட் அந்த காசை வந்து பணம் இல்லாதவங்களுக்கு கொண்டே கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ சோஷியல்னால் எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி மாதிரியா, அந்த அவங்களுக்கான செக்யூரிட்டிக்காக நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே கொடுத்தாங்க கவர்மெண்ட். இது அப்படி கூத்தா இருக்குல்ல. ஸோ அந்த சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டமில் ஒரு 700 மில்லியன் கொடுக்கணும், டேக்ஸில் ஒரு 650 மில்லியன் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த 2013-15 ரேஞ்சிலலாம் வந்து. இந்த மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்கிட்டு மொத்தமாக லாலிகாவுடைய டெப்ட்டு, அதாவது ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய டெப்ட்டு வந்து 4 பில்லியன் பவுண்ட்ஸாக இருந்திருக்கு டெபாஸ் எடுக்கும்போது. அவன் அதை பார்த்துட்டு, என்னடா நடக்குது இங்கே, 4 பில்லியன் பவுண்ட் டெப்ட்டுக்கு எங்கடா நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து பதறிட்டான். என்னடா நடந்துகிட்டு இருக்கு இந்த லீக்ல, நம்ம ஜாலியாக வந்து பிரசிடென்ட்னு வந்தோமே, 4 பில்லியன் டெப்ட்டுக்கு நான் எப்படா நான் கட்டுவேன் 4 பில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டெப்ட்டை மட்டும் பார்த்தாலே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிக்சர் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை என்னென்னா அந்த அந்த ஸ்கேல் ஆஃப் த டெப்ட்னு சொல்லுவாங்களே. இப்போ நான் என்னென்னு சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும். பார்சலோனாவுக்கும் ரியல் மேட்ரிடுக்கும் வந்து வெறும் 100-150 மில்லியன் யூரோஸ் தான் வந்து டெப்டாக இருந்திருக்குது. இதில் 1 பில்லியன் யூரோஸில் வந்துட்டு அவங்களுக்கு ரெவென்யூ வரதில் வெறும் 100-150 மில்லியன் தான் அவங்க வந்து டெப்டாக கட்டணும். ஆனால் ரேசிங் சாண்டாண்டர் ஒரு கிளப்பு வந்து ஃபஸ்ட் டிவிஷன்லேயும் செகண்ட் டிவிஷன் ஆஃப் ஸ்பெயினில் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 50 மில்லியன் யூரோ டெப்ட் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ரெவென்யூ வந்துட்டு பல மடங்கு கம்மியாக இருந்துச்சு ரியல் மேட்ரிட் பார்சலோனாக்கு. ஸோ பார்த்தீங்களா, ரியல் மேட்ரிட் பார்சலோனாக்கு கம்பைண்டாகவே வந்து 100-150 மில்லியன் தான் டெப்ட் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு 1 பில்லியன் பவுண்ட் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ரேசிங் சாண்டாண்டர்னு சொல்கிற கிளப்புக்குலாம் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மாற்றி ரெலிகேட் ஆகிறது மேலே வருது, ரெலிகேட் ஆகிறது மேலே வருதுன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே 50 மில்லியன் ரூபா டெப்ட்டு. ஆனால் அவங்களோட இன்கம் வந்து வெறும் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 500-400 மில்லியன் தான் வச்சுக்கோங்க. அதுலேயே 50 மில்லியன் டெப்ட்டு. இப்போது எப்படி இந்த கிளப்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து மெயின் விஷயம். கரெக்டாக ஏன்னா ரியல் மேட்ரிடுக்கு இருக்கிற டெப்ட் இருந்துச்சுன்னா, பார்சலோனாக்கு இருக்கிற டெப்ட் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்கணும். அது எப்படி வந்து இந்த 2 கிளப்புக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக டெப்ட் இருக்குது அவங்க ரெவென்யூ கம்பேர் பண்ணும்போது, ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே இல்லாமல் ரெவென்யூவும் கம்மியாக இருக்குது, ஆனால் டெப்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆன்சர் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா அந்த இப்போ ப்ரீமியர் லீக்ல வந்து நான் ஃபுட்பால் பேட்சில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், அந்த பிஎஸ்ஆரோட ரூல்ஸை பற்றி. என்னென்னா நீங்கள் எந்த லீக் பொசிஷனில் முடிக்கிறீங்களோ அதையை பொறுத்து உனக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ உனக்கு வந்து சேரும். இப்போ எப்படின்னா ஃபார் ஈச் பொசிஷன் இந்த ப்ரீமியர் லீக், இப்போ நீ டாப்பில் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 20 × 6 மில்லியன் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ப்ரைஸ், எனக்கு எக்ஸாக்டான நம்பர் தெரியல.
அந்த அந்த டாப்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னா உனக்கு வந்து 20 கிளப்ஸ் இருக்கா. ஸோ 20 இன்டூ 3.7 மில்லியன் சம்திங், உனக்கு 65 மில்லியன் என்னமோ வந்து ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ உனக்கு வந்துடும். நீ ரெண்டாவதாக முடிச்சின்னா 19 இன்டூ அந்த அமௌண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ் கீழே 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 முடிய உனக்கு வந்து ரெவன்யூ, இது ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஆனால் அது பிரீமியர் லீக்ல இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, 42% ஆஃப் த ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூவே ரியல் மேட்ரிடுக்கு பார்சலோனாக்கு மட்டும்தான் போயிருக்கு. 42%. மீதி 18 டீமும் சேர்ந்து 58% பிரிச்சிருக்காங்க. 42% வந்து வெறும் 2 கிளப் பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பெரிய கூத்தா இருந்திருக்குது. இப்போது உங்களுக்கு ரீசெண்டாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யூரோப்பியன் சூப்பர் லீக் ஒன்று கொண்டாந்தாங்கல்ல, அதுக்கு மூல காரணமாக வந்து பார்சலோனா ரியல் மேட்ரிட் தான் இருந்தாங்க. என்னதான் பிச்சில் வந்து அடிச்சுக்கிட்டாலும் பிரிச்சுக்கிட்டாலும் இதுலெல்லாம் இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ யூரோப்பியன் சூப்பர் லீக்கு மெயின் காரணமே வந்து ரியல் மேட்ரிடும் பார்சலோனாவும் தான் இருந்தாங்க. அவங்களால என்ன பொறுத்துக்க முடியலன்னா, இப்போது யுஏஎஃப்ஆ இருக்காங்கல்ல, இதில் யூரோப்பியன் இது நடத்துனாங்கல்ல, சாம்பியன்ஸ் லீகு அதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த ஒரு பாடி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ வந்து இப்போ இந்த வருஷம் எத்தனை டீம் இருக்குது, 36 டீம் இருக்குது இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக். சரியா, 36 டீமுக்கும் நாங்கள் ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த யூரோப்பியன் சூப்பர் லீக் வரதுக்கு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு, எல்லாம் கிளப்பினாங்கல்ல, அப்போவே வந்துட்டு ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம், எல்லாம் இருக்கிற கிளப்புக்கு ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம். அப்போ 32 இருந்துச்சு, கரெக்டு. 32க்கு ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம்னு சொன்னதுக்கு பார்சலோனா ரியல் மேட்ரிட் ஓனர்ஸ் போய் க்ரௌடை கொண்டு வருது நாங்கள், மேட்சஸ் எல்லாரும் உட்காந்து பார்க்குறது எங்களுடைய மேட்சஸ் தான், அந்த டாப் கிளப்ஸ் எல்லாரோட மேட்சஸ் தான். ஆனால் நீ ரெவன்யூ மட்டும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்காம எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா என்னடா நியாயம் அது? அதனால் நாங்கள் டாப் கிளப்ஸில் இதுலேருந்து பிரிஞ்சு போய் நாங்கள் பாட்டுக்கு வந்து தனி லீக் ஆரம்பித்து நாங்கள் ரெவன்யூ பார்த்துக்குறோம். நீ பாட்டம் கிளப்ஸில் வச்சு நீ சாம்பியன்ஸ் லீக் நடத்திக்கோ, எங்களுக்கு அதை பற்றி தவலையே இல்லை. ஏன்னா நாங்கள் கொண்டு வர ரெவன்யூ வந்து நீ எல்லா கிளப்புக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கிட்ட இவ்வளோ ரெவன்யூ கொண்டு வரணும், எங்களை பார்க்குறது தான் மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்க அந்த யூரோப்பியன் சூப்பர் லீக் ஆரம்பிச்சானுங்க. கூடவே லிவர்பூலு, யுனைடெடு, ஆர்சனல் இவனுங்க எல்லாம் போகிறக்கு ரெடியாக இருந்தானுங்க. அப்புறம் தான் அந்த பெரிய கூத்தாயி ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து அதெல்லாம் கேன்சல் ஆகி போச்சுல்ல. ஸோ அதுதான் இந்த இப்போதைக்கு இந்த காசு தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஸோ அந்த ரெஸ்ட்டு 58% வந்துட்டு 18 கிளப்பில் பிரிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப இந்த ஸ்மால் கிளப்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக கொன்னே போட்டுருச்சு. என்னடா இந்த ரெவென்யூ ஜென்ரேஷன் பிரிக்க வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு உடனே நீங்கள் கேட்கலாம். அவன் சொல்கிறது நியாயம் தானே, ரியல் மேட்ரிட் பார்சலோனா மேட்சஸை மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும்தானே காசு போகணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது நியாயம் தான், நான் வந்து அநியாயம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த லீக் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த 2 டீமை தவிர அத்லெட்டிகோ மேட்ரிட் சேர்த்தலாம், இப்போ மேபி ஜெரோனாவை சேர்த்தலாம். இவங்க 4 டீமை தவிர மற்ற எந்த டீம்னாலையும் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சத்து கிடையாது. கரெக்டாக, நான் லீகை ஜெயிக்கிறது கூட பேசல, ஒரு டீமை ஜெயிக்கிறது கூட. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒசாசுனா வந்து பார்சலோனாவை ஜெயிச்சாங்க கரெக்டாக இந்த சீசன். இதே போன சீசனும் அதுக்கு முந்தின சீசனும் அதெல்லாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. மேபி ட்ரா பண்ணியிருப்பாங்க, மற்றபடி வின் பண்ணுறதுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக, இந்த டாப் கிளப்ஸ் எல்லாம் கீழே கிளப்ஸ் கூட தோக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்லை, அவனால் எந்த பெரிய பிளேயரையுமே போய் வாங்கவே முடியாது. இப்படி மேலே இருக்க டீம்ஸ் கூட இப்போ ரியல் மேட்ரிட்டுக்கு வந்து அந்த டீமை பாருங்கள், பெல்லிங்காம், வினிஷியஸ், எம்பாப்பே இப்போ வாங்கியிருக்கானுங்க, சூவமேனி, கேமவிங்கா, வால்வர்டே, ராட்ரிகோ, இந்த மாதிரி ஆடா கியூலரு, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வரானுங்க, பெல்லிங்கம். இதில் எப்படா வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போராட முடியும்? அவங்களுக்கு ஒரு ட்ரா எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டிவிஷன் வந்துருச்சு. கரெக்டாக, அதனால் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த ஒரு டிவிஷன் ஆஃப் ரெவென்யூ வந்து பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகிட்டு இருந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேக் எக்ஸம்ஷன்ஸ் வந்து இந்த சோஷியோஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சில கிளப்ஸ் எல்லாம் வந்து அந்த அல்ட்ராஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. அந்த கிளப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒசாசுனா, ரியல் மேட்ரிட், பார்சலோனா, அத்லெட்டிக் பில்பாவ், இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த சோஷியல் பீப்புளெலாம் உட்காந்து நடத்துகிறாங்கல்ல, அல்ட்ராஸ் இல்லை, அந்த சோஷியலிஸ்ட் பீப்புளெலாம் உட்காந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடச்சிது, சில டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸு. அதனால் சின்ஸ் தீவர் எசென்ஷியலி ரன் பை மெம்பர்ஸ் ரேதர் தென் அ கார்பரேட். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ரீமியர் லீக்கில் வந்துட்டு ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒரு கார்பரேட் ஓனர் இருப்பான். ஆனால் ரியல் மேட்ரிடோ, பார்சலோனாவோ, மீதி யார், இப்போ அத்லெட்டிக் பில்பாவோ இல்லை ஒசாசுனா, இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளப்புக்கு மெம்பராக இருக்கான் பாருங்க, அவன் தான் வந்து ஓனராகவும் இருப்பான். ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாம் தான் பண்ணுறாங்களா. ஸோ இவங்க சாதாரண மக்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான டேக் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்பானிஷோடைய சொசைட்டிக்கே வந்துட்டு
அவங்க முக்கியமான ஆட்கள்ல. ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தான் ஒரு கிளப்பையே வச்சிருக்காங்க. அதனால அவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் குரூப் கிடையாதுல்ல. அதனால வந்து அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. அதனால இந்த கிளப்புக்குலாம் எக்ஸம்ஷன் கிடைச்சது, மற்ற கிளப்புக்குலாம் எதுவுமே அதுவும் கிடைக்கல. இப்போ இதை எப்படி நீ வந்து இங்கிலாந்து கூட வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இங்கிலாந்து வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த சென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ இருந்துச்சு அப்படின்னு. அதனால பெரிய கிளப்புக்கும் ஸ்மால் கிளப்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் இல்லாத மாதிரி பிரீமியர் லீக் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ 2013 வந்து பிரீமியர் லீகோடைய டோட்டல் டெப்ட் வந்து 3 பில்லியன் யூரோஸ் இருந்திருக்குது. இன் தி அதர் டேர்ம்ஸ் 3/4 ஆஃப் லாலிகாவுடைய டெப்ட். கரெக்டா? ஏன்னா லாலிகாவுக்கு 4 பில்லியன் பவுண்ட்ஸ் இருந்துச்சு, பிரீமியர் லீக்கு வந்துட்டு 3 பில்லியன் பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ பிரீமியர் லீக் கிளப்புக்கு வந்து 2 பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஒன்று, இந்த 3 பில்லியன் பவுண்ட்ஸோடைய மேஜாரிட்டி ஆஃப் த 3 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஓனர்ஸே கொடுத்தது. அவங்க கிளப்போடைய ஓனர்ஸே வந்துட்டு கொடுத்தது. அது வந்து கொஞ்சம் இன்டர்னல் டெப்ட் மாதிரி தானே. நீ வந்து பெருசாக வெளியே எவனுக்கும் போய் கொடுக்க தேவையில்ல. அந்த ஓனருக்கே நீ திருப்பி கொடுக்கணும். உனக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ அந்த ஓனர் எடுத்துக்குவான். நான் தான் லோன் கொடுத்தாலும் நான் எடுத்துக்குவேன்னு சொல்லி எடுத்துக்குவான். அதனால் வந்து பிஎலோட ரெவன்யூ வந்து 3 பில்லியன் யூரோஸ் இருந்துச்சு 2013. அவங்களுடைய டெப்ட் 3 பில்லியன் யூரோஸ் இருந்துச்சு. எஃபெக்டிவ்லி இந்த லீக் வந்து பிரேக் ஈவனாக தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 3 பில்லியன் உள்ள வருது, 3 பில்லியன் ரெவன்யூ இதில் இருக்குது லோனில். ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லாலிகாவுடைய ரெவன்யூவே வந்து 1.5 தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய டெப்ட் வந்து 4 பில்லியன் யூரோஸோ பவுண்ட்ஸோ இருந்துச்சு அந்த சமயத்தில். ஸோ இப்போ டெபாஸ் இதெல்லாம் பார்த்தாரு. பார்த்துக்கிட்டு, இது எப்படா நான் தாக்கு பிடிப்பேன், இந்த லீகையே வந்து க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போய் மாட்டிருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெபாஸ் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாரும் சேலரியை லிமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டெபாஸ் வந்து அந்த ஐடியா வந்து அவன் தனியாலாம் வரல. இந்த சேலரி லிமிட் பண்ணலாங்கிற ஐடியா வந்து அவன் தனியாலாம் கொண்டு வரல. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி கிளப் அதர் தென் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா வாண்டட் டு இம்போஸ் ஸ்பெண்டிங் லிமிட்ஸ் ஆன் தெம்செல்ஸ். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்கள் கிளப்புக்கு எல்லாமே நாங்களே ஸ்பெண்டிங் லிமிட் போட்டுக்கிறோம், நீங்கள் ஒரு ரூலாக மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து டெபாஸ் எதுவுமே சொல்லலை, இவங்களே வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு ரீசன் என்னென்னா, ரொம்ப அன்ரெகுலேட்டடான மார்க்கெட். ஏன்னு பார்த்தா எவ்ரி கிளப்பு வந்து எல்லாமே ஆம்பிஷியஸாக தான் இருப்பாங்க. நம்ம பெரிய பிளேயர் வாங்கணும், நம்மளுக்கு வந்து விளையாடி கொடுக்கணும், ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆசை, ஒரு கிரீட் இருந்திருக்கும்ல. கிரீடோஸ் நம்மளோட ஒரு ஆசை இல்லை. அந்த கிளப்புக்கு வந்து இப்போ லெஸ்டர் சிட்டி வந்து 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைட்டில் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இந்த மார்க்கெட் அப்படி இருக்கிறனால வந்துட்டு மீதி 2 கிளப்பு கூட வந்து கம்பீட் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது கேட்டிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷனும் அவங்களுக்கு தான் அதிகமாக போகுது, டேக்ஸ் எக்ஸம்ஷனும் அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற கிளப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிளான் மாதிரி போடுங்க, ஒரு ஒரு ஸ்பெண்டிங் கேப்பு, ஒரு சேலரி கேப்பு, இதெல்லாமே போடுங்க, இல்லைன்னா நாங்கள் எப்படிங்க தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெபாஸுக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னா, இந்த பெரிய டெப்ட்டு வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் டெபாஸ் வந்து அப்போ வந்து சின்ன சின்ன நிறைய கிளப்பில் வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்லாம் பண்ணியிருக்காப்புல. அதனால் அவருக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்னென்னா 1:4 ஸ்பெண்டிங் ரூல் அப்படின்னு கொண்டு வந்தார். ஸோ என்ன சொன்னார்னா, நீ 100 ரூபா சம்பாரிச்சின்னா நீ 25 ரூபா தான் செலவு பண்ணணும், நீ அதுக்கு மேலே வந்து நீ செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூலாக வந்து போட்டார். ஸோ இப்போ லாலிகா கிளப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தே கேன் ஸ்பெண்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் பிளேயர் வேஜஸ் வந்து 2 times a year. ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், ரெண்டாவது வந்து வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த 2 விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு பண்ணலாம், ஸ்பெண்டிங் பண்ணலாம். நீங்கள் 100 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 25 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு பிளேயரும் வந்து 2 தடவை ரெஜிஸ்டர் பண்ணணும், பர் இயரே வந்து 2 தடவை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த சேலரி லிமிட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கிளப்பு வந்து ஒரு பிளேயரோ அதிகமான பிளேயர்ஸையோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்களா, பார்சலோனா வந்து பிளேயர்ஸை சைன் பண்ணால் கூட அவங்களால வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய சேலரி லிமிட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த டியாங் இருக்கான்ல, அவனை வந்து டே தம்பி எப்படியாச்சும் மேன்செஸ்டர் யுனைட்டட் போடா, அவங்க தான் உன்னை அவ்வளோ தூரம் கூப்பிடுறாங்களடா, போகமாட்டியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா டியாங் வந்து தி ஹையஸ்ட் ஏர்னர் இன் பார்சலோனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அவனே ஒரு இன்டர்வியூ கொடுத்தானாமா, இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்கிறானாமா. ஸோ தெரில என்ன உண்மைன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு சொல்லியிருக்காங்க, என்னால் நீ லிமிட்டை தாண்டிட்டினா
1 பிளேயரோ 2 பிளேயரோ 3 பிளேயரோ அதுக்கு மேலேயோ நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டோம். நீ அந்த லிமிட்டுக்குள்ளார இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெபாஸும் அந்த லாலிகாவும் சேர்ந்து இந்த ஒரு ரூலை வந்து வந்துக்கிறாங்க. விச் கரெக்டான விஷயம் தானே அது. நீ வந்து 100 ரூபா நீ சம்பாதிக்கிறீங்கன்னா 25 ரூபா நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா கிளப்புக்கும் தான். இப்போ பார்சலோனா வந்து 1 பில்லியன் வந்து சம்பாதிக்கிறாங்கன்னா 250 மில்லியன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற கிளப் 250 மில்லியன் தான் ஏர்னே பண்ணுவாங்க. அதுலேயும் 1/4 தான் பண்ணணும். எப்படி பார்த்தாலுமே பார்சலோனாக்கு ப்ராஃபிட் தான். அவங்களுடைய ஓனர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அந்த எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தான் இது. ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன டெபாஸ் பண்ணாருன்னா வந்து பார்சலோனா ரியல் மெட்ரிட் வந்துட்டு நிறைய புஷ் பண்ணார். தம்பிகளா, உங்களுக்கு எல்லா காசுமே கொடுக்க முடியாது, புரிஞ்சுதா? நான் ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பேன். உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு காம்படிஷனே இருக்காது இந்த லீக்ல, வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. இதனால தான் டெபாஸை வந்துட்டு பார்சலோனாவில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ரியல் மெட்ரிட்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஓகேவா? அதனால தான் வந்து 2 கிளப்புமே அவனை வந்து ஏகப்பட்ட தடவை கேஸை கூப்பிட்ருக்காங்க. பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு சக்ஸஸே கிடைக்கல. ஏகப்பட்ட தடவை அவன் மேலே கேஸை போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு தடவை கூட அவனை வந்து ப்ராப்பராக என்ன சொல்கிறது, அவனை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்ப முடியல. ஓகேவா? ஸோ இந்த பிளான் எல்லாம் ஒர்க் ஆச்சா, இப்போ இந்த 1:4 ரூல் எல்லாம் ஒர்க் ஆச்சா அப்படிங்கிற விஷயம் கேட்டால், இன் ஷார்ட் எஸ். ரியல் மெட்ரிடும் பார்சலோனாவோடைய ஷேர்ஸ் ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூவில் வந்து 42%லேருந்து இப்போ கம்மியாகி 22% ஆயிடுச்சு. ஸோ எஃபெக்டிவ்லி 22%னா ஈச் கிளப்புக்கு வந்து 11% தான் போகுது. மீதி வந்து 78% வந்துட்டு 18 கிளப்புக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த டெப்ட்டு ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய டெப்ட்டு வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கான். எல்லா கிளப்புக்குமே ரொம்ப குறைஞ்சிருக்காமா. இப்போ லாலிகாவுடைய ரெவென்யூ வந்துட்டு 5.6 பில்லியன் யூரோஸாக இருக்குது. எப்போன்னு பார்த்தா 2023 போன வருஷம் எண்டிங்கில் வந்து 5.6 பில்லியன் யூரோஸாக இருந்திருக்குது. ரெவென்யூ எவ்வளோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு? வெறும் ஒரு 1.5 பில்லியனும் நம்ம தான் இருந்துச்சு. இப்போ வந்து 5.6 பில்லியன் இருக்குது. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் கமர்ஷியல்ஸ் அண்ட் ஸ்டேடியம் அதுவும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட் 2 கிளப்பையும் தவிர மற்ற எல்லா கிளப்புக்குமே நல்ல ரெவென்யூ ஏறி இருக்குது. அந்த கமர்ஷியல்லேருந்து, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து வர காசு, ஸ்டேடியமுக்குலாம் மக்கள் வந்து பார்க்குறாங்களா அதுலேருந்து வர காசு எல்லாமே நல்லா ஏறி இருக்குது. அதே மாதிரி லாலிகா வந்துட்டு 1/4 அந்த ரூல்லேருந்து வந்து தள்ளி தள்ளி போய் இப்போ வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்களாம் அந்த சேலரி லிமிட்டை வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு கிளப்புமே வந்து அவங்க பிளேயரை வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணுமாமா. அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு அந்த பிளேயருடைய கான்ட்ராக்டு, அவங்களுடைய சம்பளம், இது எல்லாத்தையுமே அது கால்குலேட் பண்ணிவிட்டு லிமிட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குமாமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ 2013க்கு முன்னாடி ஏகப்பட்ட கிளப்பு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டையே கொடுக்க மாட்டாங்களாமா பப்ளிக்கில். இவ்வளோ நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளோ எங்களுக்கு லாஸு, இது இந்த பிளேயர் வாங்கினதில் இவ்வளோ வந்திருக்கு. இதெல்லாம் வந்து 2013 முன்னாடி வந்து ஸ்பானிஷ் கிளப்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ண மாட்டாங்களாமா. ஏன் இப்போ வந்துட்டு எல்லாருமே வெளியே அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி லாலிகா வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இயரும் தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லா டிசிஷன்ஸ், லாலிகா எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டிங் வைஸ் இருக்க டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து லாலிகாவோட வெப்சைட்லேயே அவங்க கிளியரான நம்பர்ஸை போட்டுட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களாமா. ஸோ யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் லாலிகாவில் என்ன நடக்குது, எந்தெந்த கிளப்புக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, லாலிகா லாஸ்ட்டில் போகுதா ப்ராஃபிட்டில் போகுதா எல்லாமே. ஓகேவா? ஸோ யூரோப்போடைய டாப் 5 லீக்ஸில் வந்து லாலிகா மட்டும்தான் வந்துட்டு போன 2024 சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து நெட் பாசிட்டிவ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ஸ்பெண்ட் என்னென்னா நீ வாங்கினதை விட விற்றது அதிகம், அப்படி தான் இருக்கணும். எல்லா கிளப்பும் சேர்த்து நான் சொல்கிறேன், எந்த கிளப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லல, எல்லா கிளப்பும் சேர்த்து பார்த்தா அவங்களுக்கு நெட்டு பாசிட்டிவ் ஸ்பெண்ட் இருந்திருக்குது 2024 சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். ஸோ அதனால் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பானிஷ் டீம்ஸ்க்கு ஒரு பயங்கரமான சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேடியம் இருக்குது, நல்ல ஒரு சீட்டிங் பண்ணுறதுக்கான இது இருக்குது. இப்போதைக்குன்னு பார்த்தா வந்து ஜெர்மனியில் இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் தான் வந்து இதோட பெட்டரான ஸ்டேடியம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. அது வந்து இங்கிலாண்டோடைய இதை தவிர, இங்கிலாண்டை தவிர பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனியில் இன்னும் நல்ல ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலாந்து மாதிரி இல்லாமல் வந்துட்டு ஜெர்மனிலலாம் ஒரு ப்ராப்பரான ஒரு சீலிங் இருக்குது. இவ்வளவுதான் நான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வைப்பேன், இதுக்கு மேலே போக முடியும். இங்கிலாந்துலாம் அந்த கணக்கே கிடையாது. எந்த கிளப்பு எவ்வளோ வேணாலும் டிக்கெட் வைக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா இந்த வருஷம் தான் குவாலிஃபையே ஆயிருக்கானுங்க சிஎலுக்கு. ஆனால் அவனுங்க வச்சிருக்கிற டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா டே எப்படா போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 75 மில்லியன், 75 யூரோஸு, 100 யூரோஸ், அதெல்லாம் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே டிக்கெட்ஸுக்கு.
அப்படி வச்சிருக்கானுங்க ஆஸ்டன் வில்லா. ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆனாலும் எவ்வளோ வச்சிருக்கானுங்க பாருங்களேன். ஸோ அதனால் வந்து த ரெடியூஸ் ஸ்பெண்டிங் ஆன் பிளேயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹஸ் மென்ட் இன்க்ரீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லோக்கல் டேலண்ட். ஓகேவா, இப்போ வந்து எல்லா கிளப்பும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பிரீமியர் லீக் கிளப்ஸ் மாதிரிலாம் போய் பணத்தை கொடுத்து கொடுத்து வாங்கலாம் முடியாது. ஓகேவா, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், வாங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம உள்ளேயே தேடுவோம், உள்ளேயே அகாடமி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த லாமாசி அகாடமி பாருங்க, பார்சலோனால எத்தனை யங்ஸ்டர்ஸ் வரானுங்க. ஒவ்வொரு சீசனும் வந்து ஒரு 5 புது யங்ஸ்டர்ஸாச்சும் வரானுங்க. 5 பிளேயரும் செம்மையாக விளையாடுறானுங்க. சும்மா வந்து ஏனாதான விளையாடுற பிளேயர்லாம் இல்லை கரெக்டாக 5 பிளேயரும் சூப்பராக விளையாடுறானுங்க. இந்த லோக்கல் டேலண்ட் எல்லாம் தான் வந்து இந்த ஸ்பெயின் யூரோ 2024 ஜெயிச்சாங்கல்ல, லமீன் யமால்லாம் வந்து வேற லெவல் ஆனா அந்த கேமில் கரெக்டாக, அந்த சீசன் ஃபுல்லாகவே, அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து மறுபடியும் ஸ்பெயின் ரொம்ப வருஷமாக காணாமல் போயிட்டாங்க. என்னடா ஒன்றுமே ஜெயிக்க மாட்டேங்கிறானுங்க, யூரோஸ் ஜெயிச்சானுங்க, மறுபடியும் வேர்ல்டு கப் ஜெயிச்சானுங்க, மறுபடியும் யூரோஸ் ஜெயிச்சானுங்க 2008, 2010 அண்ட் 2012. அப்படி இருந்த டீமோட இப்போனால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு நம்ம. அண்ட் இப்போ ஃபைனலாக 2024 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வந்து நான் வின் பண்ணாங்க. ஆனால் இது ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னு பார்த்தா, ஸ்பானிஷோடைய ஃபுட்பால் வந்துட்டு அவங்களுடைய லீக் சம்மந்தமாக பார்த்தோம்னா பிரீமியர் லீக் அளவுக்கு இல்லை. நான் சொல்கிறது ஆன் த பிச் சொல்ல, நான் சொல்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் அதெல்லாம் அது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் முன்னாடி இந்த 4 பில்லியன் டெப்ட்டுக்கு வந்து இப்போ ரொம்ப கம்மியாகி வெறும் ஒரு 1 பில்லியன் டெப்ட்டில் தான் வந்து நிற்கிற நிலமையில் வந்து நின்றுருக்கானுங்க. அவ்வளோ டெப்ட்டு வந்து குறைச்சிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுடைய அந்த ஃபுட்பாலே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டில் வந்து இப்போதைக்கு நிற்கிது. ஏன்னா அவங்களுடைய ரெவன்யூ கூட 2023 5.6 பில்லியன் இருந்திருக்கு. அவங்க லோன் எல்லாமே ரொம்ப குறைச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ இருக்கிற லாலிகாவுடைய ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் லாலிகான்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு மொத்த ஒரு கவர்மெண்ட், லாலிகாவுடைய கவர்மெண்ட் எல்லாமே பார்த்தோம்னா இப்போ நல்ல ஸ்டேபிளான ஹெல்த்தியான ஒரு கண்டிஷனில் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. அதான் வந்து மேஜர் ஒரு ப்ளஸ் அண்ட் டாக்கிங் பாயிண்ட் ஃபார் லாலிகா கிளப்ஸ். இது நான் எதுக்கு இந்த எபிசோட் எடுத்து பண்ண நீங்கள் கேட்கலாம், ஏன்டா பிரீமியர் லீக் பற்றி பேசாமல் லாலிகா பற்றி பேசு அப்படின்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு காலத்தில் லாலிகா கொடிகட்டி பறந்துச்சுனால அந்தளவு கொடிகட்டி பறந்துச்சு. நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு சொன்னேன்ல, அவங்களெல்லாம் அப்படியே வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். பிரீமியர் லீகில் அவ்வளோலாம் பார்க்க கூட இல்லை. அப்போதான் சொன்னேன், சர் அலெக்ஸ் அண்ட் மேன்செஸ்டர் யுனைட்டட் அவங்கள மட்டும்தான் பிரீமியர் லீகில் பார்த்தாங்க. மற்ற எல்லாருமே ரியல் மேட்ரிட் அப்போ. அப்படி இருந்த ஒரு லீகு இப்போ வந்து பிரீமியர் லீக் கண்ணாப்பினான்னு மிந்திட்டு போயிடுச்சு. அதாவது கண்ணாப்பினான்னு மிந்திட்டு போயிருக்கு. இப்போல்லாம் பிரீமியர் லீகோட ரெவன்யூவாக இருக்கட்டும், பிரீமியர் லீகோடைய வாட்ச் பண்ணுற மக்களாக இருக்கட்டும், எல்லாமே கண்ணாப்பினான்னு ஏறிட்டாங்க. கரெக்டாக லாலிகா பற்றி யாரும் பெருசாக பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. பாவம் அந்த கிளப்ஸ் எல்லாமே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். ஜென்ரலாக அந்த லீகை பற்றி ஒரு கவரேஜ் கூட இல்லையா, இந்தியாவில் ஒரு கவரேஜ் கூட இல்லை எந்த சேனல்லையும். ஸோ அதனால் தான் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து பேசலாம்னு சொல்லி யோசித்தேன். அவங்களுடைய ஃபண்டிங்கை பற்றி, அவங்களுடைய அந்த ரூல் பற்றி, 1:4 ரூல்லேருந்து இப்போ மாறி வந்து ஒரு சாஃப்ட்வேரை முடிவு பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக நடுவில் ஒரு 1:1 ரூல் வந்துச்சு. அதனால தான் பார்சலோனா மாட்டிக்கிறாங்க, அவங்களால வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னு. ஆனால் அது என்னென்னு பார்த்தா யுஏஎஃப்ஏ காம்படிஷன்ஸுக்கு அந்த 1:1 ரூல், நீ சம்பாதிக்கிறத நீ செலவு பண்ணிக்கும், 100 ரூபா சம்பாதிச்சுன்னா 100 ரூபா செலவு பண்ணிக்கும், அதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது யுஏஎஃப்ஏ ரூலாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த லாலிகால் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனைகள்லாம் முடிந்து இப்போ ரீசெண்டாக பார்சலோனா வந்து நைக்கோட டீல் போட்டிருக்காங்க. அந்த டீல் போட்டுட்டா அவ்வளோதான், அந்த 1:1 ரூல்லேயே வந்துருவாங்க, அதுக்கு பெட்டராகவே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நிற்கிது. ஸோ வி ஹேவ் டு கெட் லாலிகா அண்ட் அதர் கிளப்ஸ், அதர் லீக்ஸையும் வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும். பார்த்து நம்மளுடைய சப்போர்ட் அதுவிக்கும் தெரிவித்தோம்னா அந்த லீகும் வளரும், நல்ல ஒரு சூப்பரான காம்படிஷனும் கிரியேட் ஆகும். நம்ம சாம்பியன்ஸ் லீக்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்சலோனா, ரியல் மேட்ரிட் தவிர மற்ற வர மீதி 2 கிளப்ஸ், அத்லெட்டிகோவாக இருக்கட்டும், மற்ற எந்த கிளப் சாம்பியன்ஸ் லீக் வந்தாலும் நம்ம பிரீமியர் லீக் கிளப்ஸ் எல்லாம் ஈஸியாக அடிச்சு போட்டு போக முடியும். ஏன்னா ஏற்கனவே ரியல் மேட்ரிட் தான் வருஷம் ஜெயிக்கிறானுங்க, அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இருந்தாலுமே வந்து பிரீமியர் லீக் தான் டாப் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. அதனால் கூடிய சீக்கிரம் லாலிகாவும் அங்கே அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எனிவேஸ், நான் ஸ்டார்டிங்லேருந்து பேசியிருந்த எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஆல் யூ நீட் டு டூ இஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. நான் ஏதாச்சும் மறந்துருப்பேன், கண்டிப்பாக மறந்துருப்பேன் இந்த ஒரு எபிசோடில். ஸோ அதை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் ஃபுட்பால் மன்றம், புரிஞ்சுக்கோ, கற்றுக்கோ, சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் கௌதம். ப்ளீஸ் ஷோ யோர் லவ். வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்க. டேக் கேர் அண்ட் பை பாய்.